ஸோ சினாரியோ நம்பர் 14. இதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு இன்னைக்கு நைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஏபிசி கம்பெனி. தே ஹாவ் அ ரெக்வயர்மெண்ட் தட் ஸ்டேட்ஸ் தட் யூ நீட் டு ஹாவ் அ சிங்கிள் ஐபி அசோசியேட்டட் வித் அன் EC2 இன்ஸ்டன்ஸ். அது மாறவே கூடாது. அந்த சிங்கிள் ஐபி வந்து மாறவே கூடாது அப்படின்றது தான் ரெக்வயர்மெண்ட். ஏன் அப்படின்னா அவங்களோட என்டர்பிரைஸ் மானிட்டரிங் டூல்ல அந்த ஐபி அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் மாறிட்டு அப்படின்னா திருப்பி மறுபடியும் அந்த என்டர்பிரைஸ் மானிட்டரிங் டூல்ல போயிட்டு அந்த ஐபி அட்ரஸை மாத்தினா மட்டும்தான் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது நெட்வொர்க்கிங்ல வெரி சிமிலர் டு ஸ்டாட்டிக் ஐபி. ஓகேங்களா? இந்த எலாஸ்டிக் ஐபி இருக்கிற கான்ஃபிகரேஷன்ல என்ன அது மீன் பண்ணுறதுன்னா, நீ வந்து ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணு, ரீஸ்டார்ட் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, நான் அசோசியேட் ஆயிட்டு இருப்பேன் அந்த இன்ஸ்டன்ஸோட, நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் எலாஸ்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபில ஒரு சின்ன கேட்ச் இருக்கு, லிமிட் இருக்கு எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும்னு. அது எப்பவுமே நம்ம வந்து AWS சப்போர்ட் கிட்ட பேசி ஏத்திக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, எலாஸ்டிக் ஐபி அசோசியேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு 0 சார்ஜ். பட் சப்போஸ் டிசோசியேட் பண்ணி சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது அமேசான் பூல் ஆஃப் ஐபி அட்ரஸ்ல இருந்தே அது அலோகேட் ஆகி வரதுனால உங்களுக்கு அது டிசோசியேட் ஆகி லைக் அசோசியேட் ஆகி சும்மா இருக்குனாலே காஸ்ட் வரும். அசோசியேட் ஆயிருக்குன்னா 0 காஸ்ட். ஸோ அதனால எப்பவுமே நினைச்சுக்கோங்க, எலாஸ்டிக் ஐபி நீங்க யூஸ் பண்ணச்சே டிஸ்அசோசியேட் பண்ணி சும்மா உட்காந்துருக்குன்னா ரிலீஸ் பண்ணிடுங்க. இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணலன்னா கண்டிப்பா காஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்து எலாஸ்டிக் ஐபி நம்ம போயிட்டோம்னா இந்த சினாரியோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்படி எலாஸ்டிக் ஐபி போகல அப்படின்னா EC2 இன்ஸ்டன்ஸ் மெட்டடேட்டானே சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. நீங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிறச்சே ஒரு பேஷ் ஸ்கிரிப்டோ கிளவுட் இனெட் ஸ்கிரிப்டோ நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் யூசர் டேட்டா ஆட்டோமேஷன். ஓகேங்களா? அதுல வந்து நீங்க EC2 இன்ஸ்டன்ஸ் மெட்டடேட்டாவை பிங் அடிச்சு பப்ளிக் ஐபியை ரீட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் வழியா அந்த பப்ளிக் ஐபியை நீங்க வந்து உங்களோட என்டர்பிரைஸ் மானிட்டரிங் டூல்ல அப்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மானிட்டர் ஆகும். இப்ப சப்போஸ் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகி திருப்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னா புது பப்ளிக் ஐபி வரும். ஸோ அப்போ நீங்க உங்களோட கிளவுட் இனெட் ஸ்கிரிப்டை வந்து எப்பெல்லாம் ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க அதை ட்ரிகர் பண்ணணும்ன்றது கிளவுட் இனெட்ல நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க சொல்லச்சு ஒரு வாட்டியும் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகச்சு புது பப்ளிக் ஐபி அலோகேட் ஆகச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட என்டர்பிரைஸ் மானிட்டரிங் டூல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஓகேங்களா? இல்லையா எலாஸ்டிக் ஐபி போங்க. பட் எலாஸ்டிக் ஐபி வந்து டிஸ்அசோசியேட் பண்ற நேரத்துல சார்ஜஸ் வரும். ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அசோசியேட் பண்ணி விட்டீங்கன்னா சார்ஜஸே வராது. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளான சினாரியோ, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சினாரியோ ஒன்று வைக்கணும் அப்படின்றதுக்காக இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரிக் கொஸ்டின் தான். நிறைய பேர் எலாஸ்டிக் ஐபியை சொல்லுவாங்க, ஆனா யூசர் டேட்டா மாதிரி ஆட்டோமேஷன் வந்து இன்ஸ்டன்ஸ் மெட்டடேட்டா வச்சு சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு சின்ன கமெண்டிங்க, இன்ஸ்டன்ஸ் மெட்டடேட்டாவையும் நம்ம டர்ன் ஆஃப் பண்ணலாம், டிசேபிளும் பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? கூல்.